ஃபைல் நம்பர் 3 இவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 15 டேஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். எதை பிக் பண்ணலாம் அப்படின்னு தெரியாம போயிடும். ஈவன் அவங்க ஒரு கரியர்ல இருக்கிறாங்கனாலும் சரி, இல்லைனாலும் இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்கனாலும் சரி, அது வந்து ஆப்ஷன்ஸ்ல வரும். 2 3 ஆப்ஷன்ஸ் அப்படி சேர்ந்து வரும்போது அதில் அவங்களுக்கு பெஸ்ட்டானதும் இருக்கும், இல்லை அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக பார்க்கணும், ரொம்ப கான்ஷியஸாக எடுத்து பார்க்கணும். எந்த ஆஃபரை பிக் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், ஃபியூச்சர் சரியாக இருக்கும், எதை எடுத்தால் நம்மளுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக நிதானமாக யோசிச்சு ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து பிக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும். நிச்சயமா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அது ஒரு லக்கியாக இருக்க போகுது 15 டேஸ். பட் அது சில டைம் அந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் டஃப்பானதாகவும் இருக்கும். எது நல்லது எது கெட்டதுன்றது நம்ம செலக்ட் சூஸ் பண்ண முடியாமல் போயிடும். நிச்சயமா. அடுத்து இவங்களோட ரிலேஷன்ஷிப் 15 டேஸ்க்கு எப்படி இருக்க போகுது? ஸோ இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் 15 டேஸில் இவங்க வந்து கொஞ்சம் லவ் அண்ட் கம்பேஷனாக இருக்கணும். செல்ஃப் சாக்ரிஃபைசிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கையில் எடுக்கணும். ஓகே, நம்ம ஃபேமிலி தானே, நம்ம பார்ட்னர் தானே, ஓகே அவங்களுக்காக இதை விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இப்போ எப்படி அம்மா வந்து ஒரு குழந்தைங்க எவ்வளோ தொல்லை கொடுத்தாலும் ஸோ அவங்கள அரவணைச்சு போவாங்க, அந்த மாதிரி இவங்க ஃபேமிலிலையும் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயும் போயிட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வேற எந்த பெரிய விதமான பிரச்சனையோ ஒரு மன வருத்தங்களோ இவங்களுக்கு வந்து ஏற்பட, ஓகே இவங்க இப்படி தான், நம்ம அப்படியே எடுத்துட்டு ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு தன்மைக்கு வந்து இவங்க வரணும். ஸோ அதே மாதிரி ரொம்ப லவ் அண்ட் கம்பேஷனா, லவ் அண்ட் கேரா இவங்களுடைய பார்ட்னர் ஃபேமிலிக்குள்ள இவங்க இருக்கும்போது இவங்களுக்கு அந்த ஒரு மன திருப்தியே ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 15 டேஸ் இதுதான் இருக்கும். ஓகே, அடுத்து இவங்களுக்கான மணி ஃப்ளோ, பொருளாதார நிலைமை எப்படி இருக்க போகுது 15 டேஸ்க்கு? ஸோ நெக்ஸ்ட் 15 டேஸில் இவங்களுக்கு பொருளாதார நிலைமை நல்லா இருக்கும். சில பேர் வந்து ஃபியூச்சருக்காக ஏதாவது லைக் ஃபியூச்சர் டெபாசிட் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கான சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் 15 டேஸில் பண ரீதியாக இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு க்ரோத்தோ ஒரு டெவலப்மெண்ட்டோ ஒரு அப்கிரேட் சுச்சுவேஷனும் இருக்குது.